OnePlusஓட நாட் 5 அன்பாக்சிங் தான் இன்னைக்கு நம்ம பார்க்க போறோம். ஸோ பேக்கேஜஸ்லாம் நல்லாவே குடுத்துருக்காங்க. பாக்ஸ் ஓப்பன் பண்ணதும் நமக்கு ஃபர்ஸ்ட் எடுத்தது ஒரு குட்டியா ஒரு பாக்ஸ் இருக்கு பிளாக் கலர்ல. அந்த பாக்ஸ ஓப்பன் பண்ணி பார்த்ததும் பார்த்தீங்கன்னா, ஃபோனுக்கு ஒரு கேஸ் குடுத்துருக்காங்க. எப்பவும் போல டியூபி கேஸ் மாரி குடுக்காம, இந்த டைம் நல்லா லாங் லாஸ்டிங்கா வர மாரி ஒரு நல்ல கேஸே குடுத்துருக்காங்க. கேஸோட குவாலிட்டியும் நல்லாவே இருக்கு. இத எடுத்து ஓரமா வச்சுட்டு அடுத்து இன்னும் உள்ள என்ன குடுத்துருக்காங்கன்னு சொல்லி பார்க்கலாம். அடுத்ததா உள்ள பார்த்தோம்னா, நமக்கு OnePlus Nord 5 ஃபோன் குடுத்துருக்காங்க. ஃபோன இப்போதைக்கு எடுத்து ஓரமா வச்சுருவோம். அடுத்து உள்ள பார்த்தோம்னா, நமக்கு அந்த 80 ஹவர்ஸ் சார்ஜ் உள்ளேயே குடுத்துருக்காங்க. அது கூடவே அதுக்கான USB கேபிளும் இருக்கு. இது கூடலாம் சேர்ந்து சிம் இன்ஜெக்ஷன் டூலுமே இருக்கு. இந்த ஃபோன் வாங்கும்போது நீங்க சார்ஜ் எல்லாம் தனியா வாங்க தேவையில்ல. பாக்ஸ்லயே வந்துரும். இது எல்லாத்தையும் எடுத்து ஓரமா வச்சுட்டு அடுத்த ஃபோன பார்ப்போம். என் கையில இருக்கிறது OnePlus Nord 5 ஃபோன் 8GB RAM 256GB ROM வேரியன்ட். இந்த ஃபோன் ஃபர்ஸ்ட் எடுத்ததுமே பார்க்கறதுக்கு என்ன சொல்லுவோம்னா, லுக் செம்மையா இருக்குங்க. கையில பிடிக்கும், நல்லா பிரீமியமா ஃபீல் ஆகுது. கேஸ் உள்ளேயே குடுத்துருக்கனால நம்ம கேஸ் போட்டு யூஸ் பண்ணும்போது இன்னும் கொஞ்சம் சேஃபாவே இருக்கும். நான் ஏன் இந்த ஃபோன் சூஸ் பண்ணேன்னு பார்த்தீங்கன்னா, இந்த ஃபோன் வந்து அரவுண்ட் 30K பட்ஜெட்ல நமக்கு கிடைக்கும். கார்ட் ஆஃபர்லாம் யூஸ் பண்ணும்போது 28.5 அந்த ரேஞ்சுக்கு கூட வாங்கிக்க முடியும். நான் வந்து ஃபோன் எனக்குன்னு பார்த்துட்டு இருக்கும்போது, நான் வாங்குற ஃபோன் வந்து எனக்கு பட்ஜெட்லயே இருக்கணும். அதே சமயம் வந்து நான் என்னோட எல்லா ஆஸ்பெக்டும் ஃபில் பண்ற மாரி இருக்கணும். அந்த வயசு பார்க்கும்போது ஒரு பெரிய டிஸ்பிளேன்னு சொல்றத விட ஒரு குவாலிட்டியான டிஸ்பிளே, கூடவே ஒரு பிக்கர் பேட்டரி, கூடவே ஒரு நல்ல கேமரா செட்டப். இதுல வந்து ஃப்ரண்ட் அண்ட் பேக் ரெண்டுலயும் 4K 60 fps வரைக்கும் ரெக்கார்ட் பண்ணிக்க முடியும். கூடவே வந்து ஒரு நல்ல ப்ராசஸரோட தேடிட்டு இருந்தேன். ஸோ எனக்கு இதெல்லாம் வச்சு பார்க்கும்போது இந்த ஃபோன் ஒரு நல்ல சாய்ஸா இருந்துச்சு. ஸோ அதனால இந்த ஃபோன் நான் பை பண்ணியிருக்கேன். இந்த ஃபோன் யூஸ் பண்ணிட்டு இதுக்கான ரிவ்யூஸ்லாம் நான் கூடிய சீக்கிரம் போடுறேன்.